2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் இன்னும் சில நிமிடங்களில் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார். அது குறித்தான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை 9:30 மணிக்கு தமிழகத்தின் நிதியமைச்சர் இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவைக்கு வருகை தரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுக்காக நிகரார் எம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தொடர்ந்து அமைச்சர்களும் மற்ற உறுப்பினர்களும் அவைக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் சட்டப்பேரவையின் நிகழ்வுகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த நிதிநிலை அறிக்கையை நீதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்திருக்கிறார். இதற்காக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்துக்கு வந்திருக்கிறார். சட்டப்பேரவை வளாகத்துக்கு வந்திருக்கும் முதலமைச்சர் அவர்களை தற்போது அதிகாரிகள் வரவேற்றார்கள். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரத்திற்கு மேலாக தமிழ்நாடுடைய பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு இந்த 2025-26 ஆண்டுக்கான முழு பட்ஜெட்டை, இந்த ஆட்சியினுடைய முழு பட்ஜெட்டை இன்றைய தினம் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். அடுத்த வருடம் வரும் பட்ஜெட் என்பது இடைக்கால பட்ஜெட்டாக தான் அமையும். எனவே திமுக ஆட்சியினுடைய இந்த முழு பட்ஜெட் தற்போது தாக்கல் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் பொதுமக்கள் மத்தியிலே இருக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, கல்வித்தொகை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக செலவு செய்து வருகிறது. அது மட்டுமல்ல, மாணவர்கள் மற்றும் மாணவியருக்கான அந்த மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் திட்டமும் தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் செயல்பட்டு வருகிறது. எனவே இந்த நிதி நெருக்கடியை தமிழ்நாடு அரசு எவ்வாறு கையாளப் போகிறது என்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக அந்த திட்டங்களை விரிவுபடுத்த வேண்டிய தேவையும் தற்போது இருக்கிறது. அது மட்டுமல்ல, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பிரச்சார வியூகமாக இன்றைய தினம் நடக்கும் இந்த பட்ஜெட் கூட அமையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு கட்சியும் தங்கள் முழு பட்ஜெட்டை ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னதாக கொண்டு வரும் பொழுது பல்வேறு சலுகைகளை மற்றும் பல்வேறு விஷயங்களையும் கொண்டு வந்துவார்கள். பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையிலும் ஏற்கனவே கொண்டு வரும் திட்டங்களை கூடுதல் படத்தையும் பல்வேறு மக்களுக்கான அந்த சலுகைகளை வழங்கியும் பட்ஜெட்டானது அமையும். அதன் அடிப்படையில் இந்த தினம் எவ்வாறு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த 2 மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த பட்ஜெட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அடிப்படையில் நேற்றைய தினமே அதற்கான, அதாவது 2024-25 அந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த தினம் புதிய அறிவிப்புகள் எவ்வாறு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு பல்வேறு மட்டத்திலும் இருக்கிறது. குறிப்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் இத்தகைய பட்ஜெட் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்டாக கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட பல தரப்பிலிருந்து தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளர் நலன், அதே போல பல்வேறு அந்த கல்வித்துறை மற்றும் அரசு ஊழியர்கள் என பல தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த இத்தகைய பட்ஜெட்டை தமிழ்நாடு அரசு எவ்வாறு கையாளப் போகிறது என்பது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயத்தான். இன்றைய தினம் தமிழ்நாடு பட்ஜெட்டை தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். அதற்காக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அதிமுக சார்பில் பல்வேறு விஷயங்கள் இந்த தினம் எழுப்புவார்கள் என்று கேட்கப்படுகிறது. பட்ஜெட் உரை முழுமையாக முடிந்த முன்பு பல்வேறு விஷயங்களை அதிமுக சார்பில் எழுப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.